தேர்தல் ஆணையம் அது காணாமல் போய்விட்டது என்று சொன்னது. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டுபிடித்து விட்டது. இப்படியுமா இந்த ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் ஆணையம் இப்படி இருக்க முடியும் என்று 5.2 லட்சம் பேர் டூப்ளிகேட் நேம்ஸ் வந்திருக்கு தோழர்களே. 63 லட்சம் பேர் டூப்ளிகேட்டாக பீகார் முழுக்க தொகுதிகள் மாதிரி இருக்கு. செக் பண்ணணும், பிசிக்கலா நேர்ல போய் ஆய்வு செய்யணும் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை கூறுகிறது. 4.5 லட்சம் பேர் 2200 வீட்டில் தான் இருக்கிறாங்க. 100க்கு மேல 2.42 லட்சம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டவுன்லோடு பண்ணி அவங்க பார்த்ததுல. வணக்கம், இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவெளியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று வழக்கம் போல ஒரு முக்கியமான தலைப்பு, நாம் ஏற்கனவே பேசி வந்து கொண்டிருக்கின்ற தலைப்பு தான் பீகாரில் நடைபெற்றிருக்கின்ற தீவிர திருத்த நடவடிக்கை, வாக்காளர் அடையாள அட்டை, அது குறித்தான அந்த செய்தி மீது தான் நான் இன்று பேச இருக்கிறோம். கடந்த 30ஆம் தேதி தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அந்த வாக்காளர் பட்டியல் குறித்தும் அதற்கு முன்னால் என்ன நடவடிக்கையை இந்த தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது, அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை, அது குறித்து உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் முக்கியமாக பார்த்தாக வேண்டும். சமீபத்தில் 5-6 நாட்களுக்கு முன்னால் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் அவர்கள் கூறியிருப்பதாவது, கடந்த 3 மாதங்களாக உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திரும்ப அஃபிடவிட்டை தாக்கல் செய்து கூறியிருப்பதாவது, நாங்கள் 2003இல் அந்த வாக்காளர் திருத்த நடவடிக்கை எப்படி மேற்கொள்ளப்பட்டதோ அதே விகிதத்தில் அதே மாதிரியாக நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறோம், எள்ளளவும் மாற்றமில்லை என்று சொல்லி வந்தது. பொதுவெளியிலும் இதே கருத்தை சொல்லி வந்தது. ஆர்டிஐ மூலமாகவும் இன்னும் உச்சநீதிமன்றத்திலும் அந்த 2003 தேர்தல் ஆணையம் சொன்ன கைட்லைன்ஸ், நெறிமுறைகளை கொடுங்கள் என்று கேட்டால் முடியாது என்று சொன்னது. ஆர்டிஐ மூலம் கேட்டதில் தேர்தல் ஆணையம் அது காணாமல் போய்விட்டது என்று சொன்னது. ஆனால் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்ற அந்த அமைப்பு மிக துன்பப்பட்டு பல்வேறு இடங்களில் பல்வேறு அமைப்புகளிடம் கேட்டு அந்த 2003 தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டுபிடித்து விட்டது. இந்த நடவடிக்கைக்கு பெயர் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதை நாங்கள் எதுக்காக செய்கிறோம்னா, இது ஒரு பியூரிஃபிகேஷன். வாக்காளர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கின்ற வாக்காளர்கள் பெருமளவுக்கு இருப்பதால், தவறுகள் நடந்திருப்பதால் அதை சுத்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி இருக்கின்றது. ஆனால் எந்த அளவுக்கு இவர்கள் சுத்தப்படுத்துகிறோம் என்பதை நாம் பார்த்தோம் என்னால் மிக மிக வேதனையாக, இப்படியுமா இந்த ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் ஆணையம் இப்படி இருக்க முடியும் என்று நாம் எல்லோரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் வெட்கி தலைகுனியதோ இல்லையோ நமக்கு தெரியாது. உதாரணத்திற்கு ஒன்று, அதாவது ஜிப்ரிஷ் நேம்ஸ்னு சொல்றாங்க. இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு பின்னால் நடந்ததை பற்றி நான் சொல்லுகிறேன். அதாவது ஜிப்ரிஷ் நேம்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா ஒரு வாக்காளருடைய பெயர் அங்க என்ன இருக்குன்னு சொன்னா நிர்வாக சக் அப்படின்னு இருக்கு. நிர்வாக சக் அப்படின்னு சொன்னா இந்த வாக்காளருடைய பெயர், அது நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தம் என்றால் வாக்காளர் என்று பெயர். அப்போ வாக்காளருடைய பெயர் இருக்கக்கூடிய காலத்தில் வாக்காளர் அப்படின்னு சொல்லி இருக்குது, வேற பெயர் கிடையாது. அப்புறம் இது போன்ற பல அந்த வாக்காளர்களுடைய பட்டியல்ல இருக்கு. அதுபோல வேறொன்று இடத்துல பிளாங்க், வாக்காளர் பெயர்ல பிளாங்க், வீட்டு எண் பிளாங்க், மனைவி பெயர் பிளாங்க். இப்போ இது எல்லாமே பிளாங்கா இருந்து இந்த திருவாளர் பிளாங்க் வந்துதான் ஓட்டு போட போகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீகார்ல உள்ள இந்த வாக்காளர் பெயர்ல என்ன மாதிரி பெயர் இருக்குன்னு சொன்னா, கன்னடா மொழியில் இருக்கிறது, அங்க போஜ்புரி இல்லாட்ட ஹிந்தி மொழியில இருக்கும், கன்னட மொழியில் இருக்கிறது. இன்னொரு வாக்காளருடைய பெயர் தமிழில் இருக்கிறது. இப்போ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா
ஜிப்ரிஷ் நேம்ஸ், அதாவது அர்த்தமற்ற ஏபிசிடி, இப்படி போன்ற அர்த்தமற்ற பெயர்கள் எத்தனை இப்படி வாக்காளர் பெயர்கள் இருக்கு தெரியுமா? 24,000 பெயர்கள் இருக்கின்றன. 1, 2 இல்ல நண்பர்களே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல பெயர், எண், வீடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆளுடைய பெயர் சுப்பிரமணியன், வயது 50, மனைவி அல்லது வீட்டு எண், தெரு இப்படி இருந்ததுன்னா ஒரு வாக்காளர் பெயர் இருக்கும். கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாறாமல் அதே பெயர் சுப்பிரமணியன், 50, மனைவி பெயர், தெரு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா எந்த மாற்றமும் இல்லாமல் டூப்ளிகேட் நேம்ஸ், ஜெராக்ஸ் காப்பி எடுத்தது போல இருக்கு அந்த இறுதி பட்டியல் இருக்கு. அது எத்தனை பேர் இருக்கு தெரியுமா நண்பர்களே? அசந்து போயிருவீங்க. இறுதி பட்டியல் அப்புறம் பார்ப்போம். அந்த டிராஃப்ட் பட்டியலில் முதல்ல கொடுத்த அந்த வரைவில் 4.9 லட்சம் பேர் டூப்ளிகேட் நேம்ஸ் இருந்தது. இதை பத்திரிகைகள் முன்னாலெல்லாம் யோகேந்திர யாதவ் போன்றவர்களெல்லாம் அம்பலப்படுத்தியதுக்கு பின்னால மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் இவற்றையெல்லாம் மாற்றும் என்று நினைத்தோம். ஆனால் இறுதி பட்டியலில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? 5.2 லட்சம் பேர் டூப்ளிகேட் நேம்ஸ் வந்திருக்கு தோழர்களே. இதுதான் பியூரிஃபிகேஷன், சுத்தப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை இந்த தேர்தல் ஆணையம் அந்த அஜெண்டாவை செய்திருக்கிறது என்பதை பார்ப்போம். இதை விட மிக மிக மோசமான ஒரு செய்தியை இந்த தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. இங்க சென்னையில ஒரு வாக்காளருடைய பெயர், என்னுடைய பெயர் பாலகிருஷ்ணன், அப்பா பெயர் கண்ணன் என்று சொன்னால், இதே பெயர் அந்த இனிஷியலோடு இந்த சென்னையில் உள்ள மத்திய தொகுதியிலிருந்து திருநெல்வேலியில அதாவது பாலகிருஷ்ணன் கண்ணன் என்கின்ற பெயர் இருக்கு. அதே டிட்டோவா, அதே டூப்ளிகேட் நேம், பேர் அதாவது தகப்பன் பெயர், கணவன் பெயர், மனைவி பெயரோட டூப்ளிகேட் நேம்ஸ் இருக்கு. அக்ராஸ் த கான்ஸ்டிடியூன்சிஸ், அதாவது தொகுதிகள் மாறி இருக்கு. அப்போ இது என்ன? 2 ஃபேஸ் நடக்குன்னா இந்த ஃபேஸ்ல இருந்து அந்த ஃபேஸ்ல போய் அடுத்த ஃபேஸுக்கு ஓட்டு போட முடியும். இப்படி எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க நண்பர்களே. 63 லட்சம் பேர் டூப்ளிகேட்டாக பீகார் முழுக்க தொகுதிகள் மாதிரி இருக்கு. ஒரு தேர்தல முடிஞ்ச உடனே, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவர்கள் எல்லோரும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ரைட் ராயலா இன்னொரு தொகுதிக்கு போய் இன்னொரு நாள் இவர்கள் வாக்களிக்க முடியும். அட்ரஸ் அந்த ஊர் அட்ரஸாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்பதை நாம் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம். யோகேந்திர யாதவ் தலைமையிலான அந்த இந்திய ஒற்றுமை இயக்கம் குழு, பாரத் ஜோடோ அபியான் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினர் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் அந்த வீட்டுல போய் செக் பண்ணணும், பிசிக்கலா நேரில் போய் ஆய்வு செய்யணும் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை கூறுகிறது. இங்க ஒரு 10 பேர் உள்ள, அதற்கு கூடுதலாக உள்ள வீடு எத்தனை இருக்கு தெரியுமா? அசந்து போயிருவீங்க. 21 லட்சம் வீடுகள்ல 10 பேருக்கு கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த 10 பேருக்கு கூட உள்ள வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த 21 லட்சம் வீட்டுல 3,59,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் நண்பர்களே. 3,59,00,000 வாக்காளர்கள். இவர்கள் கிட்டத்தட்ட பீகாருடைய வாக்காளர்களில் பாதிக்கு மேலானவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் வாக்களிக்க போகிறார்கள். இறுதி வாக்காளர் பட்டியலில் அதை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுபோல ஒரே வீட்டில் 100க்கு மேல் உள்ள வாக்காளர்கள் எத்தனை வீடு இருக்கு தெரியுமா? அதே போல 2200 வீடுகள்ல ஒரு வீட்டு நம்பர்ல 100க்கு மேல இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்களுடைய 2200 வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 4.5 லட்சம். 4.5 லட்சம் பேர் 2200 வீட்டுல தான் இருக்கிறாங்க, 100க்கு மேல. இதுல முதல் 10 வீடு, டாப் 10 வீடுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த டாப் 10 வீடுல ஒரு வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? 800க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வீடுல 880 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 880 ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். இது இறுதி பட்டியல். இதுதான் பீகாரில் தேர்தல் ஆணையம் சுத்தப்படுத்துகின்ற முறை நண்பர்களே, சுத்தப்படுத்துகின்ற முறை. அடுத்த கூத்து, புதிய வாக்காளர் சேர்க்கை ஒரு 21 லட்சம் பேரை சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் கடைசி பட்டியல். இந்த 30ஆம் தேதி, செப்டம்பர் 30ஆம் தேதி வந்தது.
இப்போ புதிய வாக்காளர்கள்லாம் யாரு? 18 to 19 வயசுக்குள்ளவங்க அந்த இதில் தான் புதிய வாக்காளர்களாக இருப்பாங்க, புதுசாக வந்திருக்கிறவங்க, வயசுக்கு வந்தவங்க. ஆனால் அப்படி அந்த 18 to 19 வயசுக்குள்ளவங்க இந்த 21 லட்சம் பேர்ல எவ்வளவு தெரியுமா? 20% தான். அதாவது கிட்டத்தட்ட 4.2 லட்சம் பேர் தான் வந்து 20 வயசு உள்ளவங்க, 19 வயசு உள்ளவங்க. ஆனா 25 வயசுக்கு மேல உள்ளவங்க எவ்வளவு தெரியுமா? இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அதுல ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. 25 வயசுக்கு மேல யாராவது வந்து என்ன புதுசா என்னுடைய பேரை வந்து நீங்க சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்க உங்களுடைய ஆவணத்தை வாங்க வேண்டும். என்னென்ன ஆவணம் இருக்குன்னு சொல்லத்தான் நீங்க வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா இப்படி 25 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் தெரியுமா? 40%. 8.4 லட்சம் பேர் 25 வயசுக்கு மேல உள்ளவங்க புதிதாக வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 100 வயதை தாண்டியவர்கள் 100 பேர். அந்த 100 பேர்ல வயது 124, 125, 126 இருக்கு. இவங்கெல்லாம் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல டாப் மோஸ்ட் வயசு என்ன தெரியுமா? 128. இது ஒரு பக்கத்துல. இன்னும் அதை விட ஒரு பெரிய கூத்து, அப்ஜெக்ஷன்ஸ். அதாவது நீங்க யாராவது வந்து அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க எனக்கு இங்க உள்ள வாக்காளர் மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்க யாராவது எழுதி போடலாம், அடுத்த வீட்டுக்காரங்க எழுதி போடலாம். அவர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கிறாரு, பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம்னு ஆட்சேபனை கிளப்பலாம். இப்படியாக தேர்தல் ஆணையத்திடம் 4 லட்சம் ஆட்சேபனைகள் வந்திருக்கின்றன. இந்த 4 லட்சம் ஆட்சேபனைகள்ல நம்ம யோகேந்திர யாதவ் டீமால 2.42 லட்சம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டவுன்லோடு பண்ணி அவங்க பார்த்ததுல 1,42,000 பேர். எத்தனை பேர்? 1,42,000 பேர் என்ன ஆட்சேபனை கொடுத்திருக்காங்க தெரியுமா? அவர்களே தங்களை தாங்களே ஆட்சேபனை பண்ணியிருக்கிறாங்க. எங்க பேரை ரிமூவ் பண்ணிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆட்சேபனை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க யாரு? ஜூன் மாசத்துல இருந்து எங்க பேரை புதிதாக சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் 1,42,000 பேரு என் பேரை நீ நீக்கிருங்க அப்படின்ட்டு அவன் பேரே அவன் நீக்க சொல்லி ஆட்சேபனை பண்ணி கொடுத்துருக்கிறான். என்ன ஏதாவது தண்டிக்கனாலும் தண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனையில கொடுத்துருக்குறாங்க. இதுல இன்னும் மிக மிக உலகிலேயே மிக வேடிக்கையான செய்தி தோழர்களே, 41 பேர் ஆட்சேபனை கொடுத்துருக்குறாங்க எங்க பேரை நீக்கிருங்கன்னு சொல்லிட்டு. எப்படி கொடுத்துருக்குறாங்க தெரியுமா? நாங்க செத்து போயிட்டோம், எங்க பேரை ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்முடைய தேர்தல் ஆணையம் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே போல வெளிநாட்டுக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தானே இந்த கூத்தே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி வெளிநாட்டுக்காரங்க இருக்கிறேன்னு சொல்றது 1087 ஆட்சேபனைகள் வந்திருக்கு. அதுல 797 அப்ஜெக்ஷன் என்ன வந்திருக்கு தெரியுமா? ஐயா நாங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிருங்கன்ட்டு 797 பேர் அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கானாம். இது ஒரு கூத்து. 390 பேர் வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்லி அவங்க பேரை நீக்கியிருக்காங்க. ஆனா எத்தனை பேர்னு கடைசியில சொல்லல. இப்ப நம்ம பேராசிரியர் யோகேந்திர யாதவும் மற்றவர்களும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க எத்தனை பேர், அதாவது 390 பேரை நீக்கியிருக்காங்க, அதற்கு கம்மியாகத்தான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் உண்மையிலேயே நீ வெளிநாட்டுக்காரங்களை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து நம்ம கேட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்திட்ட உச்ச நீதிமன்றத்தை சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்படியாக அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆர் பரிசுத்த இந்த நடவடிக்கை முடிந்திருக்கிறது. அப்போ இவ்வளவு தூரம் ஒரு மிக மிக கேவலமாக வெட்கப்படக்கூடிய வகையிலே நம்முடைய தேர்தல் ஆணையம் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இதை பற்றி சொல்லும் பொழுது உண்மையிலே வேதனைப்படுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த TN சேஷன் கொடிகட்டி அந்த தேர்தல் ஆணையத்தை பறக்க வைத்தார். அது இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதே நடவடிக்கை தான் தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் நடக்க இருக்கிறது. அதற்கு இங்குள்ள எதிர்க்கட்சிகளும் சரி, குடிமக்கள் அனைவரும் நாம் தயாராக இருந்து இது போன்ற நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.
சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.